இந்த தீபாவளி யாருக்காக கொண்டாடுறோம்னு சொல்லுங்கள். யாருக்காக கொண்டாடுறோம் நீங்களே சொல்லுங்கள். நம்மளை பெற்றவங்கள உயிரோடையும் கவனித்ததில்லை, இறந்தும் நம்ம பெற்றவங்களுக்காக ஒரு செலவு பண்ணுறதில்ல. யாரோ இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக அவங்களுக்காக இந்த தீபாவளியை கொண்டாடுறோம். இந்த தீபாவளியை கொண்டாடுறதுல எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் வருது தெரியுங்களா? பண கஷ்டங்கிறது வேற, மற்றபடி இந்த பட்டாசு வெடிக்கிறதுல பாதிக்கப்படுறதும், வண்டியில் போகிறது வரதில் பிரச்சனைகள் வர்றதும் எவ்வளோ ஒரு துயரமான சம்பவமாக இருக்குது இந்த தீபாவளி. அவங்கவுங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அந்தந்த வீட்டிலேயே மனசுக்குள்ளார பசங்க போகவும் வரவும் எவ்வளோ கவலையோடு இருப்பாங்க தெரியுங்களா? என்னங்க நண்பர்களே, தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது நல்லா அதை கவனிக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க இறந்த பிறகு கவனிக்கிறோமோ இல்லையோ, யாரோ இறந்ததுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் பண்ணுறவங்க போது தாய் தகப்பனை உயிரோடு இருக்கும்போது அழகாக நேசித்து அவங்கள நம்மளை எப்படி வர்ணித்து வளர்த்தாங்களோ அதே போல் அவங்கள வர்ணித்து அவங்கள பாதுகாத்து அவங்கள வழி நடத்துறது தாங்க எனக்கு தெரிஞ்சது. நான்லாம் தீபாவளிலாம் பிரபலமாக நான் கொண்டாடுறதே கிடையாது. எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. தாய் தகப்பனை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டேன். அதுதான் என்னோடய கடமை. வணக்கம், நன்றி.